வாங்க சீக்கிரம் வாங்க. வாங்க சின்னையா. என்னமத்து எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பொட்டி குடியில எடுத்துட்டு வா. ஏய் ஸ்கூலுக்குள்ள ஒழுங்கா போறியா? வாடா அசோக். அண்ணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன வக்கீல் சார் எப்படி இருக்கீங்க? டாக்டர் பையா எப்படி இருக்க? மிருதங்க எப்படி இருக்க? உமா கீதா and my dear wife என்னடா இது எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? வெயிட். ஓகே ஓகே ரெடி 1 2 3 நீங்க இந்த யானை சிங்கம் கூட எல்லாம் பழகி சிங்கம் மாதிரியே சிரிக்கிறீங்க. பயமா இருக்கு. என்னங்க இப்படி திடீர்னு நீங்க வர்றதா லெட்டர் போடவே இல்லையே. எதிர்பார்க்க வச்சு வர்றதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லடி. என்ன நீ என்ன தம்பி இழைச்சு போயிட்ட? நானா இழைச்சிட்டேன். அதாவது நீ அங்க முதுமலை காட்டுல யானைக்கு பிரசவம் பார்க்கணும், புலிக்குட்டிக்கு பால் கொடுக்கணும், சிங்கத்தை குளிப்பாட்டணும், அப்புறம் இந்த கரடி எல்லாம் பாதுகாக்கணும். சோ இவ்வளவு வேலையெல்லாம் இருக்கும்போது சாப்பிடறதுக்கு என்ன அப்படி பாக்குறீங்க? ஏ சித்ரா, போன தடவை நான் வந்தப்ப என் சாப்பாட்டை எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு நல்ல டன்ல பில்லோ மாதிரி இருந்த. இப்ப என்னடான்னா பஞ்சர் ஆன டன்ல டயர் மாதிரி ஆயிட்ட. ஏண்டா வக்கீல், நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எத்தனை பேரை உள்ள தள்ளன? அண்ணே, உள்ள போன பல பேரை வெளியில கொண்டு வந்திருக்கேன் விடுதலை பண்ணி. அண்ணே, இந்த வக்கீல் சந்தர் கிட்ட வந்த எவனும் உள்ள போனதும் கிடையாது, உள்ள போன எவனும் வெளியில வராம இருந்ததும் கிடையாது. வெரி குட். அவ்வளவு தூரம் வாதாடுறேன். கீப் இட் அப். என்ன டாக்டர் சார், இப்ப வீட்ல எல்லாரையும் சாப்பிட சொல்றீங்கல்ல? அப்பப்ப கொஞ்சம் கட்டுப்பாடு. அண்ணே, நாட்டுக்கு இவனால ஒரு நன்மை நடக்குது. என்னது? அப்பப்போ ஜனத்தொகை குறையுது. டேய், அவனி ஒன்ன மாதிரி நினைச்சிராதடா. He is a smart guy. அண்ணே, சேம் சைடு கோல். ஆமா. நீலகிரி தைலம் கடத்தருள் இருக்கிற நேக்கு இந்த வாடை அடிச்சது. உடனே நீதான் வந்திருக்கணும்னு அங்கிருந்து மோப்பு பிடிச்சிட்டு நேரா இங்க வந்துட்டேன். தேங்க்யூ. வாங்கியாச்சுல்ல, புறப்படுறது. என்ன புறப்படுறது? தைலம் போதுமா? மிச்சம் இல்ல சாமி. ஊட்டி உருளைக்கிழங்கு, காலிஃபிளவர், பச்சை பட்டாணி, பீட்ரூட் எல்லாம் வந்திருக்கு. பேரிக்கா? பால் பேரிக்காவும் வந்திருக்கு. உங்க பேர் எழுதி தனியா கூடையில கட்டி வச்சிருக்கு, எடுத்துட்டு போங்க. இதே ஏண்டா, வேலைக்காரன் நீ எடுத்துட்டு வராம என்ன எடுத்துட்டு போக சொல்ற? நீயே எடுத்துட்டு விட. ஏண்டா, நீ என்ன மறக்கவே மாட்டியா? என் மேல உனக்கு எவ்வளவு வக்கற. ஆமா, என்ன விஷயமா வந்த? அதான் சஸ்பென்ஸ். என்னடா சஸ்பென்ஸ்? சரி, உங்களுக்காக ஸ்பெஷலா மில்க் அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். இவ்வளவு வயசாச்சு, வெக்கமில்ல உங்களுக்கெல்லாம்? மில்க் அல்வான்னா அலையறாளே. அல்வா பார்த்தது இல்ல? இங்க தானே இருக்கு. சாமி, இங்க இருக்கு. என்ன வினோத், அங்கிள்கிட்ட போய் படுக்கணுமா? வாங்கிட்டு தான் நான் படுத்துப்பேன். அவன் சாதாரணமா நம்ம கூட தானே தூங்குவான். அதுவும் இன்னைக்கு போய் அவன் அங்க படுக்க சொல்றீங்களே. இன்னைக்கு தானே உங்க தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கு. வந்தா என்ன? ஐயோ, சில சமயத்துல இந்த ஆம்பளைங்களுக்கு கொஞ்சம் கூட எங்கேயுமே தெரியறதில்ல. இந்த வீட்டுல சித்ரா ஒருத்தி மட்டும் தானே தனியா இருக்கா. இன்னைக்காவது அவ புருஷனோட சந்தோஷமா இருக்க வேண்டாமா? பூவை நிறைய தான் கொட்டுவோமே, எத்தனை நாள் ஆச்சு. புத்தி சிகாமணி பெற்ற பிள்ளை, ஆசையுடன் பேசினாளாச்சி, ஆபத்து அங்குதான் உருவாச்சு. சித்ரா, என்னடா செய்றாங்க? பாடா. ஸ்ரீராம் ஜெயம் எழுதிட்டு இருக்கீங்க, ஒரு நிமிஷத்துல முடிச்சிட்டு வந்துடுறேன். அட போங்கப்பா, உன்னுடைய ஸ்ரீராமன் நான் இங்க வந்திருக்கும் போது எதுக்கடி ஸ்ரீராம ஜெயம் சீதா வனவாசம் எழுதிக்கிட்டு இருக்க? சித்ரா, என்ன சித்திரவதை பண்ணாதடி. அந்த ராமருக்கு என் மேல கருணையே இல்லையா? சீதா, சித்ரா, என்னடி பண்ற இவ்வளவு நேரம்? சீக்கிரம் வா, வாடி. கொஞ்சம் இருங்க, இந்த புடவை மாத்திக்கிட்டு வேற புடவை கட்டிட்டு வரேன். போட்டவ நாளைக்கு குளிச்சிட்டு ஒரேடியா மாத்திக்கலாமடி.
ம், அடடடா வந்துட்டேங்க. வாடி என் பஞ்சரான டன்லப் டயரே. நம்ம முதலிரவுல நடந்த மாதிரியே இப்பவும் நடக்கலடி. அந்த காட்டுல எந்த பொம்பளை பேசினாலும் சரி, நடந்தாலும் சரி, சிரிச்சாலும் சரி, ஓ ஞாபகம் தான். ஒரு நாள் காத்தால இனிமையான குரல் கேட்டது. திரும்பி பார்த்தா அது குயில். இவ்வளவு கஷ்டம் எதுக்கு? அந்த காட்டுலயே என்னையும் கொண்டு போய் குடி வச்சிருக்கலாமே. ஆ, விரகத்தின் கனவே சுகமாகாதா. ஐயோ, இருங்க, கதவை சாத்திட்டு வர்றேன். கதவை மட்டும் இல்ல, லைட்டையும் சேர்த்து ஆஃப் பண்ணிட்டு வா. லைட்டும் ஆஃப் பண்றேங்க. லைட் ஆஃப் பண்ணும்போது கூட அழகா தான் இருக்கு. சீக்கிரம் வா. டன்டடை, டன்டடை. என்னடி யோசிக்கிற? சீக்கிரம் வா. என்னங்க, எனக்கு பீரோல இருந்து ஒரு புடவை எடுத்து கொடுங்க. என்னடி போடவா? சீக்கிரம் வா. தொடாதீங்க. நான் உன்னை தொடாம வேற யார் தொடுவா? வாடி. ஐயோ கர்மம், நான் தலை முழுவணும். தலை தானே, நாளைக்கு முழுகலாம். அடி பாவி, காசிக்கு போயும் கர்மம் தீரலங்கிற மாதிரி காட்டுல இருந்து வீட்டுக்கு வந்தும் காய்ச்சப்பாடு தானே. என்ன அப்படி பாக்குறீங்க? நமக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு எப்படி இருந்தியோ அப்படியே இருக்கிய. இன்னும் ஒரு நரம் கூட விடல. சாயங்க அடிக்கிறியா? சும்மா இருங்க. சும்மா இருங்கன்னு சொல்லியே நீ எனக்கு நிறைய செஞ்சுட்ட. ஆனா நான் உனக்கு ஒண்ணுமே செய்யல. விஷயத்துக்கு வாங்க. அது சரி. என்னண்ணே டயட்டிங்கா? டிபன் சாப்பிடாம காஃபி மட்டும் குடிக்கிறீங்க? காஃபி மட்டும் போதும்டா. அண்ணே, இப்பவே வயித்தை காலி பண்ணி வச்சுங்க. அப்பதான் கல்யாணத்துக்கு நல்லா சாப்பிடலாம். கல்யாணமா? யாருக்கு? அண்ணனுக்கு தான். எனக்கு கல்யாணம் ஆகி 33 வருஷம் ஆச்சுடா. அண்ணே, நாங்க பேசுறது உங்க 60ஆம் கல்யாணத்தை பத்தி. ஓ, எனக்கு 60 வயசு ஆயிடுச்சா? ஆமாங்க, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. வர்ற சனிக்கிழமை உங்களுக்கு பிறந்த நாள். ஆமா, அவர் சஸ்பென்ஸ் சொன்னது இதாக்கா. இத்தனை பேர் இருக்கீங்களே, யாருக்காவது ஞாபகம் வந்ததா? நான் மட்டும் லீவ் போட்டு வரலன்னா அண்ணனோட 60ஆம் கல்யாணம் என்ன ஆகுறது? ஏடா, இதுக்காக லீவ் போட்டு வந்த? என்னடா நீ, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாது? உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணங்கிறது எத்தனை தடவை பண்ணிக்கலாம். ஆமா. ஆனா 60ஆம் கல்யாணங்கிறது லைஃப் டைம்ல ஒரே தடவை தான். எப்படி? ஐயோ 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 ஐயோ. என்ன தேடுறீங்க? ஏடா மாடுங்க? மாடு அங்க இருக்கு. அங்கேயா இருக்கு? வில்லா வளைஞ்சு கொடுத்தடா. ஏண்டா மாட்டை மறைக்கிற அளவுக்கு இவ்வளவு சரக்கா? ஐயோ ஏண்டா, இவ்வளவு பெரிய நாவப்பழ ஏது? இது கத்திரிக்காய். இவ்வளவு பிஞ்சா? சாப்பிட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சு? பழமா? என்ன பழத்தை தோலோட சாப்பிடுறீங்க? உனக்கு தெரியாதடா, வைட்டமின் எந்த பாகத்துல இருக்குமோ? ஐயோ ஐயோ, இவ்வளவு வந்திருக்கே, என்ன விசேஷம்? டேய் சுந்தரம், சுந்தரம். முத்து, இந்த செடி இலையெல்லாம் பூச்சி அடிச்சிருக்கு. முதல்ல மருந்து கொண்டாடி. சரி. சுந்தரா, சுந்தரா, சுந்தரா. அலையிற அலையிற. என்னடா? வண்டி நிறைய காய்கறி வந்து இறங்கி இருக்கு. பத்தாவதுக்கு வீட்டுல இருக்கிற செடியில இருந்து என்ன காய் புடுங்குற? ஓஹோ, குரோட்டன் சார். ஏண்டா, எனக்கு தெரியாம அப்படி என்ன விசேஷம்? என் தம்பிகள் எல்லாம் சேர்ந்து எனக்கு 60ஆம் கல்யாணம் நடத்துறாங்க. உனக்கு 60ஆம் கல்யாணமா? டேய், நான் உன்னோட மூத்தவன்டா. எனக்கு யாரும் நடத்தவே இல்லையே. அதுக்கு நான் என்னடா செய்யட்டும்? அது சரி, நீ என்ன பண்ணுவ பாவம்? போன வாட்டி என் ஆத்துல கடைசியா வாழை மரம் கட்டினது என் பையனுக்கு காது குத்தும் போது கரெக்டே. அப்ப நான் ஒரு கண்டாவை பிடிச்சவன். வாத்தியாருக்கு படம் கொடுக்கல, டிபி காரனுக்கு பாக்கி. இனிமே என் ஆத்துல ஒரு விசேஷம் நடக்க போறது இல்ல. நடக்காட்டி என்ன, உன் ஆத்து விசேஷம் எல்லாம் என் ஆத்துல நடக்கிற மாதிரி தானே. இனிமே காஃபி, டிஃபன், சாப்பாடு எல்லாம் உங்க ஆத்துல தான். என்னடா சுந்தரம், என்னடா விட்டுட்டு போற? அந்த கல்யாணத்துக்கு கூட இவ்வளவு அலங்காரம் நடக்கல. இந்த 60ஆம் கல்யாணத்துக்கு 1 மணி நேரம் அலங்காரம் பண்ணிட்டு இவருக்கு எவ்வளவு பண்ணாலும் அவ்வளவுதானே விட்டுட்டு ஓடி போயிட்டாங்கடா. இருக்கானே சுந்தரா, ஞாபகம் இருக்கா? 1951ல நீ மாப்பிள்ளையா உட்கார்ந்திருந்தப்போ அப்பவும் நான் தான் பக்கத்துல உட்கார்ந்திருக்கேன். இப்பவும் நான் தான் பக்கத்துல உட்கார்ந்திருக்கேன். ஐயோ டேய், அந்த புசு புசு எங்கடா? குடா குடா குடா. ஐயோ எனக்குடா இருக்கட்டுமே. எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா ஒரே ஒரு குறை. அந்த வெள்ளை முடி அதை எடுத்துட்டா. ஏன் எடுக்கணும்? டை அடிச்சா பிரமாதமா இருக்கும். என்ன டை அடிச்சுட்டா? அடிச்சிடும். எனக்கு இந்த அலங்காரம் எல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இதுல டை வேறயா? போங்கடா. இன்னி கோபப்படக்கூடாதா? கம்முனுரு, சிரிச்ச மாதிரி. அப்படிதான் அப்படிதான். டொட்டடாய். அண்ணே, இந்த அடே, இதெல்லாம் எதுக்குடா?
எதுக்கா முதல்ல இல்லையா? இதே 60வது வயது இரவு இதெல்லாம் வேணாம். இத பாரு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, சாரப்பருப்பு இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சி 1 மாட்டு பால் 1 லிட்டர் பாலை சுண்ட 1 டம்ளரா காய்ச்சி கொண்டா போ. இதெல்லாம் எதுக்கு மாமா? இது தெரியாதா? சின்ன பசங்க எதுக்குன்றீங்க? ஓ அதுக்கா? எதுக்கு சொல்லுங்க. ஓ அதுக்கா? எங்க இப்ப சொல்லுங்க எதுக்குன்னு. சொல்லுங்க மாமா. சொல்லட்டுமா? ஏய், இதெல்லாம் கரைச்சி பால்ல கலந்து குடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? என்ன என்ன? நல்ல தூக்கம் வரும். நிறைய வாட்டி நான் அப்படி தூங்கி இருக்கேன்டா. பாலை குடிச்சிட்டு தூங்கிருக்காரு. எங்கள் தெய்வம் அண்ணா நீ அல்லவோ, இன்று போலே என்றும் நீ வாழ்கவே. தந்தை அன்பை பார்க்கிறோம், தம்பிகளும் நாள் வாழ்கிறோம். எங்கள் அன்பு தெய்வம் நீ அல்லவோ, என்றும் எம்மை காக்கும் தாய் அல்லவோ. மங்கள மங்கை புன்னகை எங்களுக்கெல்லாம் நன்கொடை. எங்கள் தெய்வம் அண்ணா நீ அல்லவோ, என்றும் என்னை காக்கும் தாய் அல்லவோ. உருவம் வெவ்வேறு ஆனாலும் உள்ளத்தால் ஒன்றானோ. ஒரு நாள் நாம் இங்கு வாழ்ந்தாலும் ஒன்றாக நாம் வாழ்வோம். ரத்தத்தின் ரத்தங்கள் என்றான சொந்தங்கள். என்னாலும் மாறாது, கையிலாகி போகாது. நீ வந்த நாளை கொண்டாடும் வேளை இது சத்தியம். எங்கள் அன்பு தெய்வம் நீ அல்லவோ, இன்று போலே என்றும் நீ வாழ்கவே. அண்ணா நீ செய்த தியாகங்கள் எந்நாளும் மாறாது. அன்னை நீ செய்த சேவைக்கு கை மாறு வேறேது. எல்லோரும் உன் பிள்ளை, நீ இன்று நாம் இல்லை. எல்லாருக்கும் நீ அன்னை, குறையேதும் இங்கில்லை. இரு கண்களாக நீடோடி வாழ்க தெய்வங்களே. எங்கள் தெய்வம் அண்ணா நீ அல்லவோ, இன்று போலே என்றும் நீ வாழ்கவே. தந்தையின் அன்பை பார்க்கிறோம், தம்பிகள்